அது கூட பாருங்க, ஒரு போராட்டம் நடத்துறாங்க தாவேகா தாவேகா தொண்டர்கள். தொண்டர். ஒருத்தன் கையை கடிச்சிட்டான். ம்? ம். செய்தி என்ன? கையை கடித்து விட்டார். தாவேகா தொண்டர். எனக்கு அதை பார்க்கும்போது சிரிக்கிறதா, என்னடா நீங்க இப்படி நியூஸ் போட ஆரம்பிச்சீங்க, என்ன விஷயமோ அதை பேசுங்கடான்னு ஒரு நினைக்கிறதா? இதான் ஜெர்னலிசம். தாவேகா தொண்டர்கள் ஒரு ஸ்கூலுக்கு பக்கத்துல டாஸ்மார்க் பாருக்கு அதை எதிர்த்து ஒரு 30-35 தொண்டர்கள் 50 பேர் இருப்பாங்க. ம். தள்ளுமுள்ளு போராட்டம் நடத்துறாங்க. அதுல எவனோ ஒரு பைத்தியக்காரன் கையை கடிச்சிட்டான். அவன் வழக்கம் போல அந்த மாதிரி சண்டை போட்டா கடிச்சிடுவான் போல, கடிச்சிட்டான். ஆனா செய்தி எது வருது? போலீசார் கையை கடித்து தாவேகா தொண்டர், போலீசார் கையை கடித்து தாவேகா தொண்டர் கைது. இதான் ஜெர்னலிசமான்னு கேட்குறேன். அவங்க என்ன இஷ்யூக்கு போறான்னாங்க? இவர்களும் எப்படி இருக்காங்க? தாவேகா இன்னை வரைக்கும் தலையாய பிரச்சனை தமிழகத்துல டாஸ்மார்க்கும் போதைப் பொருள் கலாச்சாரம் தான். ம். இதை கையில் எடுக்கிறாங்களா? இல்ல. ஏன்னா நேத்து வைகோ முதற்கொண்டு பேசியிருக்காரு சார், போதைப் பொருள் கலாச்சாரம் இங்க இருக்குன்னு. ஏனென்றால் இவர்கள் எலைட். இவர்களுக்கு மது போதைப் பொருள் ஒரு மேட்டரே கிடையாது. ஏன்னா இவர்களே அப்படி சுத்திட்டு இருக்கிறவங்க தானே. அப்பா நீங்க நல்லா சரக்கு டெய்லி சரக்கு அடிக்கிறவன், டெய்லி கட்டி கொடுறவன்ட்ட போய் மது விலக்கும் டாஸ்மார்க்னால சீரழிவுன்னா அவன் அப்படிலாம் இல்லையா, எங்கேயா யாரையா இல்லை அப்படின்வான். நம்ம குடிக்காதையா இப்படி பண்ணாதுன்னா, இப்படி பேசியிருந்தாருப்பா ஒருத்தர் என்கிட்ட, திடீர்னு ஹார்ட் அட்டாக்ல செத்துட்டார் தெரியுமா அப்படின்வான். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நாங்க குடிச்சு பிடிக்கிறோம், நீ யோக்கியம் பேசுறிய, குடிக்காமக்கிறிய, அவன் நீ உயிரோட இருக்கிறியான்ற மாதிரி அவன் நம்மளே கில்ட்ரி பண்ணுவான் சார். இயேசு ஒரு தட்டி ஒரு குடிகாரன்ட்ட பேசிட்டு இருக்கும்போது அவன் சொன்னான், நீ ஏதாவது பாவம் பண்ணாம இருந்தீங்கன்னா என்னை வந்து நீ குடிக்காதன்னு சொல்லுன்னா முடிஞ்சு போச்சு. அதுக்கு மேலே நம்மளால கில்ட்ரிப்ல ஒண்ணுமே பண்ண முடியல.